பேர் தேவ தயவு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ தயவை, தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால், கவனிங்க, the favor of God, கர்த்தருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பிசாசு உன்னை தொடுவதற்கு ஒரு மணி நேரம் அவசியம் இல்ல, ஒரே வினாடி போதும். நீங்கள் இன்னும் காக்கப்படுகிறீர்கள், இன்னும் நிக்கிறீங்க. சொன்னாங்க, பாஸ்டர் போன வருஷம் பயங்கரமான வருஷம் பாஸ்டர், என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, எங்க வீட்டுக்காருக்கு வேலை இல்லாம போயிருச்சு, எங்க வியாபாரம் முழுசுமா இல்லாம போயிருச்சு, இந்த இடத்துல இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா இதெல்லாம் ஆச்சு கர்த்தருடைய கிருபையினாலே இன்று நாங்கள் எந்த பாதிப்பு இல்லாமல் நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பெயர் தேவ தயவு. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. இந்த தேவ தயவை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தருகிறார் என்று சொல்லி ரொம்ப வேகமா பார்க்க போற நேரம் இல்லாதனால எடுத்து வாசிக்க 2 நாளாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை 16ஆம் வசனத்தை வாசிக்க. 2 நாளாகமம் சேபாவின் ராஜஸ்திரீ யோனத்தான் நிமித்தம் 2 சாமுவேல் 9 முதல் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 சாமுவேல் 9 யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். கவனிங்க எல்லாரும், யார் இந்த மேவிபோசேத்? யோனத்தானுடைய மகன் என்று சொல்வதை விட சவுலுடைய பேர். கவனிங்க கொஞ்சம் கவனிங்க. இந்த சவுல் யார்? தாவீது சாக வேண்டும் என்று சொல்லி ஓட 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 தாவீது எங்கெல்லாம் போனான் அவனை துரத்தி 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 அவனை கொல்ல பார்த்தவன் தான் யாரு? இந்த சவுல். கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். ஓட ஓட விரட்டினான் தாவீதை கொல்வதற்காக. இப்ப சவுல் செத்து போயிட்டான். இப்ப தாவீது சொல்றான், கவனிங்க எல்லாரும், சவுலுடைய குடும்பம் எல்லாம் அழியும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, சவுலுடைய குடும்பத்திற்கும் தாவீதுடைய குடும்பத்திற்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. சவுலுடைய குடும்பம் அழிந்து கொண்டே இருந்தது, தாவீதோ பலத்து போனார். சரியா? இப்ப சவுலுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவராய் அடித்து கொல்லப்பட்டு எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இந்த மேவிபோசேத்தை மாத்திரம் தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஓடும் பொழுது அவன் 2 கால் என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்து குணமாயிடுச்சு. ஒளிச்சு வச்சுட்டாங்க. இப்ப கொஞ்சம் கவனிங்க, இந்த சவுல் என்பவன் தாவீதை மகா வேதனைப்படுத்தினவன். பொறாமையினாலே. இந்த பொம்பளைக்கு சும்மாவே இருக்க மாட்டாங்க, வாய் வச்சுக்கிட்டு. ஏன்னா அவன் கோலியாத்தை கொண்டுட்டு வரான். 1000 தான் இருந்தால் சவுல் யாரு? ராஜா. தாவீது இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கிறான், ஒரு வேலைக்காரன். இப்ப புதுசா வந்திருக்கான், ஏதோ ஜெயிச்சிட்டான். யார ஜெயிச்சிட்டான்? கோலியத்தை. சாம வாய் வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே? இதெல்லாம் ஆடி பாடிச்சான். என்னன்னு? சவுல் கொண்டது 1000,
தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டதா. பாட பாட சவுலுக்கு என்ன வந்துருச்சு? பொறாம வந்துருச்சு. ஆம்பளைங்க பாட்டி இருந்தா கூட சும்மா விட்டுருப்பான். இந்த பெண்களுடைய மெஜாரிட்டி குறையுதுன்னு சவுலுக்கு கோவம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஓட்டு யார் மூலதான் விழுவும்? நீங்க தானே தேசத்தையே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஆடின உடனே இந்த மெஜாரிட்டி குறையுதுன்னு சொல்லி சவுலுக்குள்ள என்ன வந்துருச்சு? கோபம் வந்து அந்த கோபத்தை தாவீதிட காட்டி அவன் முடிவு பண்ணிட்டா தாவீது என்ன பண்ணணும்? கொன்னே போட்டணும் அப்படி முடிவு பண்ணிட்டான். இப்போ ஓட 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 துரத்துறான் தாவீத சவுல். சரி, கத்த தாவீது பக்கம் பச்சமாய் நின்றார். சவுல் அழிந்தான், முழுதும் அந்த குடும்பம் அழிந்தது. இப்போ மேவி போசேத் மாத்திரம் பாக்கி இருக்கிறான். இப்போ இந்த மேவி போசேத்துடைய உள்ளத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு பயம் இருக்கும், மரண பயம். என்னைக்கு தாவீது நம்மள கண்டுபிடிக்க போறானோ, கண்டுபிடிச்சா நிச்சயமா நம்மள என்ன பண்ணிடுவான்? சொல்லுங்களேன், கொண்டு போடுவான். காரணம் என்ன? எங்க தாத்தா தாவீது அவ்வளவு வேதனைப்படுத்திட்டாரு, அவ்வளவு வேதனைப்படுத்திட்டாரு. ஆனா தாவீது என்னை பார்த்தா நிச்சயம் கொன்றுவான் அப்படிதான் காத்திருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் ஒரு செய்தி வந்தது. மேவி போசேத்தே, தாவீது உன்னைய சொல்லுங்களேன், தாவீது உன்னைய கூப்பிடுறாரு, கவனிங்க. ஐயோ கவனிங்க கவனிங்க. மேவி போசேத்தே, தாவீது உன்னைய கூப்பிடுறாரு. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. தாவீது இப்போ தாவீது கூப்பிடும் பொழுது ஒண்ணுமே சொல்ல, மேவி போசத்தை கூட்டிட்டு வாங்க. மேவி போசத்தை கூட்டிட்டு வராங்க. அவன் இறுதி எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். ஒண்ணு வேண்டாம், நீங்க பரீட்சைக்கு போறீங்க, சரியா? படிச்சுதான் போறீங்க. அந்த பரீட்சை ஹால்ல அந்த கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்து வச்ச உடனே இந்த இறுதியும் அப்படி வெளியில வந்ததை தூக்கி மறுபடியும் உள்ள வைக்கணும். டமக் டமக் டபக் 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 டபக். அப்பதான் இறுதி இருக்கிறதே நமக்கு தெரியும். அப்போ இவனுக்கு சாதாரண பயம் இல்ல, மரண பயத்தோட வரான். ஏன்? அவங்க அவருடைய தாத்தாவாகிய சவுலுடைய சாபம் அந்த குடும்பத்தெல்லாம் அழிச்சிருச்சு. இப்ப என்னையும் அழிச்சிரும், நான் தான் கடைசியா இருக்கிறேன், நானும் அழிய போறேன் என்ற எண்ணத்தோட தான் வரான். ஆனால் 6ஆம் வசனத்தை வாசித்தால் வேதம் இப்படி சொல்றது. வாசிக்க மறுபடியும். சவுலின் குமாரனாகிய யோனாத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றார். அல்லேலூயா சொல்லு எல்லாரும், அல்லேலூயா சொல்லு எல்லாரும், அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா சொல்லு எல்லாரும், அல்லேலூயா அல்லேலூயா. மேவிபோசேத் அப்படின்னு கூப்பிடுறது வேற, மேவிபோசேத்தே அப்படின்னு கூப்பிடுறது வேற. ஹலோ, நீங்க இதை கவனிச்சீங்கன்னா தேவ அன்பு உங்களுடைய உள்ளத்தை அப்படியே நிரப்பி ஆட்கொள்ளும். ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது நீ படுபாவி, மரணத்துக்கு பாத்திர, உன் வாழ்க்கை அருவருப்பு, உடைய எதிர்காலம் சாபம், வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் திருட்டு வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கள்ள வாழ்க்கை, உள்ளத்துல ஏராளமான குற்ற மனசாட்சிகள், இப்படிதான் நீ வாழ்ந்த. ஆனால் தேவன் உன்னை அழைத்த பொழுது, உன் பெயரை கத்த சொல்லும் பொழுது கத்த செல்லமாய் உன்னை கூப்பிட்டார். அல்லேலூயா என் மகனே. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. காலையில அதான் சொன்னேன், எங்க வீட்டுல எல்லாரும் என்னைய ராஜன் கூப்பிடுவாங்க. ராஜன்
எங்க அப்பா அப்படிதான் கூப்பிடுறாரு, ராஜன் அப்படி. அப்படினாலே நடுங்கிட்டு போடும், ராஜன் அப்படி கூப்பிடுவாரு. ஆனா எங்க அம்மா என்னை கூப்பிடும் பொழுது ராஜா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ராஜன்றக்கும் ராஜாக்கும் என்ன இருக்கு? ராஜன் அப்படின்றது அதிகாரத்தோட, அந்தஸ்தோட, கம்பீரத்தோட. ராஜா அப்படின்றது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற அன்பு பொங்கி கூப்பிடுவது ராஜா. எங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சிருக்காங்க. அப்ப நான் பார்க்க போயிருந்தேன், அட்மிட் பண்ணிட்டாங்க, நான் இல்ல. அப்புறம் தான் பார்க்க போனேன். யாரோ சொன்னாங்க ராஜா வந்து ராஜன் வந்திருக்கா, ராஜன் வந்து யாரோ சொல்றாங்க. எங்க அம்மா அண்ணன் தம்பி யாரோ சொல்றாங்க. எங்க அம்மா அந்த பலவீனம் வலி நடுவுல சொல்றாங்க, ராஜா ராஜா என்னால தாங்க முடியலப்பா. அந்த சத்தம் இன்னும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வலி நடுவிலும் அந்த சத்தம் அன்பினால் நிறைந்த சத்தம். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. என்ன கை தட்டுது? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, அழிய வேண்டிய உன்னை, நாசமாக வேண்டிய உன்னை, நரகத்திற்கு போக வேண்டிய உன்னை, நித்திய ஆக்கினைக்கு போக வேண்டிய உன்னை கர்த்தர் சொன்னார், என்னுடைய தயவினாலே, என்னுடைய தயவினாலே. அவன் சொல்றான், என்னுடைய தயவினாலே. கவனிங்க எல்லாரும், இல்லையா? சவுல் செத்து போயிட்டான். நீங்க தயவுசெய்து கவனிக்கிறீங்க. சவுல் செத்து போயிட்டான். சவுலுக்கு ஏராளமான சொத்து. ஏன்? அவன் எப்படி யாரா இருந்தான்? அவன் ராஜாவா இருந்தான். இப்போ சவுல் குடும்பம் அழிஞ்சிருச்சுன்னா அந்த சொத்து யாருக்கு தெரியுமா வரும்? மகனுக்கு. அது இல்லையே, அது யாருக்கு வரும்? தாவீதுக்கு தான் வரும். தாவீது பாருங்களேன், பேபி போசேத்தை கூப்பிட்டு சொல்றான், பேபி போசேத்தே, உன்னுடைய தகப்பனாகிய சவுலுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு இலவசமாய் கொடுக்கிறேன், தயவினாலே நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி அந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் தூக்கி கொடுத்தான் பேபி போசேத்துக்கு. Praise the Lord. அல்லேலூயா. அடுத்தது சொல்றான், முதல் மேபி போசேத்தே அந்த வார்த்தையை சேர்த்துருச்சு. ரெண்டாவது சொல்றான், சொத்தெல்லாம் உனக்கு. மூன்றாவது சொல்றான், ஒவ்வொரு நாளும் ஒரு ராஜகுமாரனை போல, என் பிள்ளைகளை போல, ராஜகுமாரனை போல என்னோடு கூட நீ அப்பம் புசிக்கும்படியான பாக்கியத்தை நான் உனக்கு தருகிறேன். Praise the Lord. Hallelujah. சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீது சொல்றா, இதுக்கெல்லாம் காரணம் யோனத்தானி நிமித்தம் அவன் குடும்பத்திற்கு நான் தயவு செய்ய வேண்டும். ஏன் என்னாச்சு? யோனத்தான் நிமித்தம் ஏன் தாவீது தயவு செய்தான்? அந்த வசனத்தை வாசிக்கிறீங்க. நான் நினைக்கிறேன், எத்தனை வசனம்? யோனத்தான் தாவீதை, எத்தனை வசனம்? 1 சாமுவேல் 18 3 வாசிங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். கவனி, அவனும் இவனும் என்ன பண்ணிட்டாங்க? அவனும் இவனும் என்ன பண்ணிட்டாங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணிட்டாங்க? இன்னும் சத்தமா என்ன பண்ணிட்டாங்க? இது கொஞ்சம் இருக்கு. Praise the Lord. தாசில்தார் கொஞ்சம் வாங்க. நீங்க கொஞ்சம் வாங்க. இப்படியா இன்னைக்கு பாலில் வரும்போதே ஜெபம் பண்ணிட்டு வந்துடக்கூடாதா? சரியான ஜெபம் இல்லைனால தான் இப்படி இங்க வாங்க, 2 பேர் வழி விடுங்கம்மா. ஒரு 10 அடி வழி விடுங்க. 10
வழி விடுங்க. வாங்கம்மா, தேசே வாங்க. இல்லை இப்படி பார்த்து இல்லை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? 28 வருஷமா? அப்ப 10 வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 28 வருஷம் ஆன மாதிரி தெரியுது உங்களுக்கு. இப்ப 57. உண்மையா நம்ப முடியல. இல்ல கொஞ்சம் என்னை கவனமா தேவ அன்பு தேவ அன்பு தேவ அன்பு உங்களை சொல்றேன். இப்போ பிரதர் சந்திரன் நம்மாவை கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு. 28 வருஷம் ஆச்சு. இதுதானா? சாத்தாங்குளத்துல ஒரு 1000 ஏக்கர் இருக்கு. இருந்தா நல்லா இருக்கும். சரி, அல்லேலூயா. பேங்க்ல ஒரு 520 பவுண்ட் தங்கம் இருக்கு. இருந்தா நல்லாதான் இருக்கும். அல்லேலூயா. 2 பென்ஸ் கார் இருக்கு, 3 BMW இருக்கு, 4 ஆடி இருக்கு. இருந்தா நல்லாதான் இருக்கும். அதாவது ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு. சரி, பிரைஸ் தி லார்ட். அப்புறம் ரெட்டியார்பட்டியில 4 வீடு, சாத்தாங்குளத்துல 4 வீடு இருக்கு. சரியா? எல்லாம் கவனமா கவனிங்க. வாங்கம்மா, இப்படி முன்னால வாங்கம்மா. இப்போ இந்த அம்மா இவரை பார்த்து, எங்க 8 வீடு வச்சிருக்கிறீங்க, 500 பவன் நகை வச்சிருக்கிறீங்க, 6 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறீங்க, எங்க எனக்கு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் தருவீங்களாங்க? 1 ஏக்கராவது எனக்கு தருவீங்களா? அப்படி கேட்பாங்களா? சத்தமா? தயவு செய்து சத்தமா. அந்த 1000 ஏக்கர் நிலத்துல ஒரு 2 ஏக்கர் நிலத்தை விக்கணும்னா கூட இவர் யார்கிட்ட கேட்பாரு? ஏமா கொஞ்சம் ஐஸ் எல்லாம் வச்சு, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறிய நீயே, கிறிஸ்துமஸ் வாங்கிட்டு வந்த சாரியை கட்டி இருக்கியா? இல்லைங்க, இது ஈஸ்டருக்கு வாங்குவா. அப்படியா? ரொம்ப அழகா இருக்கிற இன்னைக்கு. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அந்த 1000 ஏக்கர் இருக்குல்ல, அதுல ஒரு 2 ஏக்கரை வித்து, அதுல எதுக்கு விக்கணும்? அது பாட்டு கிடக்குமே, நம்ம வித்துடலாமா? வித்து கொஞ்சம் அவசரம். என்னத்த அப்படி அவசரம்? சரி, கடைசியில சாங்ஷன் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க நீங்க. ஆமா, இத்தனை சொத்துக்கும் இத்தனை உறவுக்கும் இந்த அம்மா இவ்வளவு உரிமை கொண்டாடுறாங்களே, இவ்வளவு அதிகாரம் உங்களுக்கு வந்தது எங்க இருந்துங்க வந்துச்சு? நீ சும்மாரு, எங்க இருந்துங்க வந்துச்சு? நான் சொல்றேன், என்னைக்கு வந்துச்சு? இப்போ கல்யாண நாள் சொல்லுங்க நீங்க. 11/2/87. 11/2. எனக்கு உங்களுக்கு ஒரே நாள் தான். 11/2/87. எனக்கு 97. அவ்வளவு வித்தியாசம். ஓகே 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 ஓகே. டென்ஷன் ஆயிடாய். கவனி. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பாருங்க, சொத்துக்கு உரிமை, வீட்டுக்கு உரிமை, குடும்பத்துல உரிமை, இந்த எல்லா உரிமையும் இந்த அம்மா பெற்றிருக்கிறாங்க. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று வரை நீ வேறோ நான் வேறோ, எல்லாத்துக்கும் அம்மா உரிமை கொண்டாடுறாங்க. இதுக்கு கவனிங்க, ஒரே காரணத்தை நான் சொல்றேன். 11/2/87 அன்று இவங்க யாரோ இதோ வீட்டுல பிறந்தாங்க, இவங்க வேற வீட்டுல பிறந்தாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல, அடே பாவிகளா, தெரியாம போய் நான் கேட்டுட்டேனே. இவ்வளவு நாள் இந்த கதை எனக்கு தெரியாது, தெரிஞ்சுதான் நான் கேட்டிருக்க மாட்டேனே. ஐயோ, இவ்வளவு நாள் பேசுறதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. நல்ல கவனிக்க. இப்போ 11/2/87 அன்று எனக்கு கொஞ்சம் தயவு செய்து நீங்க கவனிக்கணும். ஜெபம் பண்ணி வாடாங்க, இவங்க கையை நான் பிடிக்க முடியாது. நீங்க வா, இங்க வா. 11/7/87 அன்று இவங்க கையை பிடிச்சு சொன்னாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும்
மரணம் நம்மை பிரிக்க வரை நான் என்ன சொல்றது அதுக்கப்புறம் என்னது பிறர் முகம் பாராமல் எங்க போய் பார்க்க சரி பிறர் முகம் பாராமல் உனக்கே கணவராய் அந்த அம்மா உனக்கே மனைவியா இருப்பேன் என்று சொல்லி என்ன பண்றேன் வாக்கு கொடுக்கிறேன் அல்லது உடன்படிக்கை பண்ணுகிறேன். தேவஸ்தானத்தில் நின்று செய்த அந்த ஒரே உடன்படிக்கை 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து இத்தனை சொத்துகளுக்கும் இத்தனை அதிகாரங்களுக்கும் அவருக்கு என்ன இருக்கிறதோ அதே சமமான அதிகாரத்தை இந்த அம்மாவுக்கு கொடுக்கும்படியாக செய்தது கர்த்தருடைய சன்னிதானத்தில் செய்த ஒரே ஒரு உடன்படிக்கை. நல்ல கரத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பண்றதுக்கு கவனிங்க, இந்த உடன்படிக்கை பண்றதுக்கு நான் அடிக்கப்படல, நான் ரத்தம் சிந்தல, நான் ஜீவனை கொடுக்கல, கையில பிடிச்ச. சில பேர் தாலியை கட்டினாங்க, சில பேர் மோதிரம் போட்டாங்க, சில பேர் பைபிள் மாத்துறாங்க, இதுல உடன்படிக்கை பண்ணாங்க. இதனால தாவீது சொல்றாரு, இந்த யோனத்தானோடு நான் உடன்படிக்கை பண்ணினபடியால் சவுல் எனக்கு எதிரியாய் இருந்தாலும் யோனத்தானின் குமாரனாகிய மேவிபோசேத்தே உனக்கு எல்லா சொத்துக்களையும் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்றேன், உனக்கு கையினாலே செய்த உடன்படிக்கை, வாயினாலே செய்த உடன்படிக்கைக்கு இவ்வளவு பலம் இருக்குமானால் உன்னோடும் என்னோடும் அன்பின் ஆண்டவராய் இயேசு கையினால் செய்யல, வாயினால் செய்யல, தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் பாருங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சண்டை வந்துருது. சண்டை வந்து சொல்றாங்க, நீ எனக்கு இனிமேல் நீ பொண்டாட்டி இல்லடி. நீ இவர் சொல்ல மாட்டாங்க, நீ எனக்கு மேல் இனிமேல் பொண்டாட்டி இல்லடி, உன அந்த மாசம் நீ போடா, நீ எனக்கு புருஷன். நான் சொல்றேன், நல்ல கவனமா கவனிச்சுக்கோ. இவங்க பிரிஞ்சா கூட இவங்க பெத்தெடுத்த பிள்ளை இருக்கு பாத்தீங்களா, அதை ரெண்டா பிரிச்சிட முடியுமா? சொல்லுங்களேன், பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. உடன்படிக்கை பண்ணுனதுதான். மனுஷன் பிரிச்சாலும் அதை வேற யார என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, வார்த்தையினால உடன்படிக்கை பண்ணியிருந்தா அதை பிரிச்சிடலாம், கையினால உடன்படிக்கை பண்ணியிருந்தா பிரிச்சிடலாம். நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை என்னுடைய சொந்த ரத்தத்தினாலே. சந்தோஷமா கரந்தட்டி தெய்வத்தை நல்ல சந்தோஷமாய் அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கம்பீரம் அல்லேலூயா. உமது தயவால் மலை போல் நிற்கச் செய்தி, உம்மை விட்டு விலகி மிகவும் கலங்கி போனே. உமது தயவால் மலை போல் நிற்கச் செய்தி, உம்மை விட்டு விலகி மிகவும் கலங்கி போனே. சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினே. சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினே. கர்த்தாவே உம்மை போற்றுகிறே, கைதூக்கி எடுத்தீரே. உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீ. ஓ கர்த்தாவே உம்மை போற்றுகிறே, கைதூக்கி எடுத்தீரே. உம்மை போற்றுகிறே, என்னை குணமாக்கினே. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே, நாம்
அவருடைய மாமிசத்திற்கும் உரியவர்கள். இயேசு ஒரு முறை உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னோட உடன்படிக்கை பண்ணிவிட்டாரானால் நீ அவருடைய எலும்போடு எலும்பாய் மாறி விடுகிற, அவருடைய மாம்சத்தில் மாம்சமாய் மாறி விடுகிற. உன்னை ஒருபோதும் ஒரு நாளும் யாரும் இயேசுவை விட்டு பிரிக்கவே முடியாது. ஆண்டவர் தான் சொன்னாரு, இப்படி நான் செய்த உடன்படிக்கைய அடிக்கடி நீங்கள் நினைவு கூறும்படியாக என்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நீங்கள் புசித்து பானம் பண்ணி, இது என்னுடைய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே. சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க எல்லாரும். இப்ப நம்முடைய கணவனை கண்ணில் பார்க்கிறோம், மனைவியை பார்க்கிறோம். இது மறுக்க முடியாது, மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது, சாகவும் முடியாது. இது கண்ணுக்கு முன்னாலே இருக்கு. ஸ்கூட்டர்ல போனா கூட என்ன பண்ணுது, பைக்ல கூட்டிட்டு போனா என்ன பண்ணுது, தான் தான் பொண்டாட்டி காட்டுறதுக்கு அவரோடைய ஒரு அம்மா கேட்டுச்சான், வயிற்ற கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் ஸ்கூட்டர்ல போகுமா. அப்ப பக்கத்து வீட்டு ஒரு அம்மா மெல்ல ஒரு நாள் கேட்டா, ஏக்கா உங்க மாதிரி அன்பை உலகத்துல பார்க்கவே முடியாது அப்படின்னு. ஏன்னு கேட்டான், நீங்க 2 பேரும் ஸ்கூட்டர்ல போற பார்த்து நான் ரொம்ப பொறாமப்படுவேன். ஏன்னு கேட்டான், என்னக்கா வண்டியில் உட்காந்து அப்படியே வயிற்ற கட்டி பிடிச்சிட்டு போறீங்க. அதோட போடி அதெல்லாம் ஒண்ணு இல்லைச்சா. ஏன்னு கேட்டான், நாங்க வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது என்னைக்குமே சண்டை போட்டு தான் வெளியே வருவோம். ஒரு நாள் கூட சமாதானமா வெளியே வந்தது இல்ல. 2 பேர் சண்டை போட்டு தான் வெளியே வருவோம். இந்த மனுஷன் கோபத்துல எங்கேயாவது கொண்டு போய் வேணும்னு தள்ளி விடுறான்னு வையி, அப்ப உழும்போது தனியா உழக்கூடாது, அவனும் சேர்ந்து உழுவுன்னு தான் அப்படி கட்டி பிடிச்சிட்டு போறேன்றான். அப்ப தெரிஞ்சுவோங்க இனிமேல் நீங்க எதுக்கு கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதை ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல, ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி கூட இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அவருடைய கண்களினால் காணாதவரை அடிக்கடி அவருடைய தயவு என் மேல் இருக்கிறது, உடன்படிக்கை என் மேல் இருக்கிறது என்பதை நினைவு கூறதான் கர்த்தர் சொன்னார், என்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணி உடன்படிக்கைய அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உன்னை மறக்கவே இல்லை, உன் மேல தயவை வச்சிருக்கிறேன் என்பதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பர்வதம் அசைக்கப்படாதபடி நிற்கும் காரணம் என்ன? எனக்கு ஒரு தயவை கர்த்தர் வச்சிருக்காரு. அந்த தயவு எப்படி வந்தது? அவர் என்னோடு செய்த உடன்படிக்கையின் மூலமாய் அது வந்தது. இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கையின் மூலமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தி. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. சொல்லுவோம், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. சந்தோஷமா? நன்றி உமக்கு, நன்றி ஐயா, நன்றி உமக்கு, நன்றி அப்பா. பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா. பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. என் ரத்தத்தை எடுத்தா ரத்தம் சொல்லும் இயேசு என்று சொல்லி, ரத்தத்துக்கு கீழே மாம்சத்தை வெட்டினா அந்த மாம்சம் சொல்லும் இயேசு என்று சொல்லி, அந்த மாம்சத்துக்குள்ள இருக்க
எலும்ப வெட்டினா எலும்பு சொல்லு இயேசு என்று சொல்லி, அதுக்குள்ள இருதயத்தை எடுத்தா அந்த இருதய படக் படக்க அடிச்சு சொல்லு இயேசு என்று சொல்லி. இயேசுதான் என் பேச்சு மூச்சு எல்லாமே. அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், யோனத்தானின் நிமித்தம் தயவு செய்வதற்கு யாராவது இருக்கிறாங்களா? பிதாவாகிய தேவன் என்று சொல்லுகிறார், என் சொந்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, இயேசுவின் நிமித்தமாக தயவு செய்வதற்கு யாராவது இருக்காங்களா? நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் சேனைக்குள்ள வந்து பாருங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய தயவு பெற பாத்திரவான்களா இருக்கிறாங்க. கர்த்தர் அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷம் அல்லேலூயா, நல்ல கம்பீர அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் சொல்லுவார், சொன்னார், நீங்க வாங்க என்னுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. தாவீது சொன்னா, உங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் சொல்லுங்க, உங்க அப்பாவுடைய உங்க தாத்தாவுடைய சொத்தெல்லாம் என்ன பண்ணு நீ வச்சுக்கோ. ஆனா பிதா சொன்னாரு, என்னுடைய ராஜ்யத்தை, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள, அரகுற ராஜ்யம் இல்ல, என்னுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள நீ வா என்று சொல்லி தேவன் தன்னுடைய ராஜ்யத்தையே கொடுக்கும்படியாய் உன்னோடு என்னோடு உடன்படிக்கை செய்து தன்னுடைய தயவை கத்த நமக்காய் நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென், ஆமென். நான் துரோகியா இருக்கையில் தேவன் முதலாவது என் மேல் தயவை வைத்தார். அதற்கு காரணம் கேட்டா எனக்கு தெரியாது, என்ன காரணமே தெரியாது. அதற்கு பேரு கிருபை, அதுக்கு பேரு தயவு. நான் தேவனுடைய தயவை பெற்றவன், ஆகவே நான் அசைக்கப்பட. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் தேவ தயவை பெற்றவன். நல்ல, நான் தேவ தயவை பெற்றவன், ஆகவே என் பர்வதம் அசையாது. பக்கத்துல கையை பிடி சொல்லி, நீ தேவ தயவை பெற்றவள், நீ அசைக்கப்படவே மாட்ட. கரம் தட்டி கம்பீரமாய் எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்கன்னு தெரியல. பயமா இருக்கு பாஸ்டர், அவன் அப்படிதான் இருந்தான், நாளைக்கு செத்துருவணும், அடுத்த நாள் ஒவ்வொரு நாள் முடிக்கும் பொழுது நாளைக்கு உயிரோடு இருப்பணும். தாவீது என்னை கண்டுபிடிக்க போறது தெரியல, உயிரோடு இருப்பணும், உயிரோடு. ஒரு நாள் ஒரு செய்தி வந்தது, மேவிபோசேத்தே வா, உனக்கு தாவீது தயை செய்ய போகிறான். கர்த்தர் ஒரு நாளிலே உன்னை என்னை சந்தித்து சாக கிடந்த நம்மை நித்திய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளும்படியான தயவை கர்த்தர் கட்டளையிட்டார். கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த தயவை கொடுத்த இயேசுவுக்காக நான் வாழுவேன், ஜீவிப்பேன், உழைப்பேன், கொடுப்பேன், பிரயாசப்படுவேன், மரிக்கவும் ஆயத்தமாயிருப்பேன். காரணமே இல்லாம என் மேல் தயவு வைத்தார். அவர் துரோகியாய் இருந்த என் மேல் தயவை வைத்தார், அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தினாலே. இரண்டாவது ரூத் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க, நீர் என்னை விசாரிக்கும்படி, நீர் என்னை விசாரிக்கும்படி, எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை எனக்கு கிடைத்தது, எதினாலே உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது. கவனிங்க எல்லாரும்,
நான் அந்நிய தேசத்தாளா இருக்க என்னை கனிவோடு விசாரிக்கும்படி எதினாலே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. முதலாவது உன் வாழ்க்கையில கிடைத்த தயவுக்கு பேரு உடன்படிக்கையினால் உண்டான, சொல்லுங்களேன், உடன்படிக்கையினால் உண்டான தயவு. நல்ல கவனிங்க எல்லாரும், இது ரொம்ப வித்தியாசமானது. நான் தேடி போகவில்லை, அவர் தேடி வந்தாரையா. ஹலோ 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 கவனிங்க, நான் தேடி போகல, அவரா தேடி வந்து என் பேரை சொல்லி, மேபி போசேத்தே என் பேர் அவர் அன்பா கூப்பிட்டாரு, ராஜன் அப்படி கூப்பிட்டாரு, ராஜா. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? பிரைசி 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 அப்படி கூப்பிடல, பிரைசி. உன் பேர் என்ன? விமலாவா, பபீலாவா, ரமீலா, செல்வேன், ஜானே, உருந்தாடி குமாரே. நான் சொல்ற பேர் தான் ஆண்டவர் சொல்லுவாரு. அல்லேலூயா. குமாரே என்று ஆண்டவர் அன்பாய் கூப்பிட்டு அழைத்தார். எனக்கு காரணமே தெரியும். உங்களுக்கு காரணம் தெரியுமா? எங்க அப்பா ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்தாருங்க. அவர் மாதிரி குடியாரம் உலகத்துல எவனையும் பார்க்க முடியாது. எங்க அப்பா இல்ல, யாரோ அப்பா குடியார் பார்க்க. எங்க அப்பா அந்த காலத்துல ரொம்ப நீதியா வாழ்ந்தாருங்க. அண்ணன் தம்பி சொத்து அத்தனையும் அவர் தான் அடிச்சு போனாரு. இதனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு யார சொல்ல முடியுமா? நிச்சயமா. எங்க தாத்தா ஐயோ ஒரு நாள் ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. அந்த நிலத்தை கொஞ்சம் விற்கணும், ஜோம் பண்ணுங்க. நானும் ஜோம் பண்ணேன். கொஞ்சம் வடை சாப்பிட்டு போங்க. நான் வடை சாப்பிட போனேன். வடை எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஒரு கிணத்துல போய் அதெல்லாம் கழுவணும், தட்டெல்லாம். அப்ப தட்டை கழுவிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா மெல்ல சொன்னாங்க, பாஸ்டர் இந்த இடத்துல எங்க தாத்தா 22 பேரை வெட்டிட்டு வந்து கத்தி கழுவுனாங்க. நான் நிக்கிறதா ஓடுறதா எனக்கு தெரியல. அந்த குடும்பத்தை ஆண்டவர் ரட்சித்தாரு. காரணமே தெரியல. என் ஆண்டவர் உன்மேலும் என்மேலும் வைத்த தயவுக்கு காரணமே தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார், இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார், இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். ஆனந்தமா இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் மூலம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார், இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார், இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் மூலம் தரிசிப்பேன். ஆனந்தமாய். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது வேதவசனம் சொல்கிறது, எதினாலே உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்தது. காரணம் என்ன? எல்லாமே நெகட்டிவ். ஒன்று, சபிக்கப்பட்ட தேசத்தை சேர்ந்தவள். 2, ஒரு விதவை. 3, தோட்டத்திற்கு பொறுக்க வந்த பொறுக்கி. ஆமா, நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க? பாஸ்டர், வீட்டுல திடீர் ரொம்ப கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, தற்கொலை பண்ணலாம் நாங்க முடிவு பண்ணிட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இந்த சர்ச்சுக்கு நீங்க வந்து பாருங்க, உங்க பிரச்சனை மாறும்னு சொன்னாங்க. ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு பொறுக்க வந்தோம். ஆனா இந்த இடத்துல வந்தா அவர் எங்களை பரலோக ராஜ்யத்துக்கே சொந்தக்காரமாச்சு.
ஒரு பொண்ணு சொன்னா, +2 படிச்சுட்டு இருக்கும் பொழுது வாழ்க்கை வெறுத்து தற்கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாளாம். தற்கொலை பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாளாம். வாழ்க்கையில் அவ்வளவு வேதனை, குடும்பத்தில் அவ்வளவு வேதனை. அங்க வாசலுக்கு வந்தாளாம். இங்க இருந்து தீர்க்க தரிசனம் வந்துச்சான். தற்கொலை செய்யணும் நீ முடிவோட வந்திருக்கிற, ஆனா நான் சொல்றேன், உன்னை நான் வாழ வைப்பேன், நீ வாழ்ந்துரு. என்ன அந்த அன்பு, என்ன அந்த பாசம், காரணமே தெரியல. அவ சொல்றா, எதினாலே எனக்கு தயவு கிடைத்தது, நான் ஏதாவது நன்மை கிடைக்குமான்னு பொறுக்க வந்தேன். ஆனா வந்த இடத்துல எஜமானுக்கு மனவாட்டியாய் மாறினது எதினாலே கிடைத்தது. அதுக்கு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பதிலும் சொல்றாங்க. வாசிய. அதற்கு அவன் மகளே, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வரியவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாதபடியினாலும் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். கர்த்தர் காரணமே இல்லாமல் உன் வாழ்க்கை கிருபையை கொடுத்தார், தயவை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அந்த தயவு நிலைக்க, அந்த தயவு பெருக, இரண்டாவது தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய கிரியைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் சொல்றேன், தேவன் உன்மேல் தயவு வைத்து உன்னை ரட்சித்ததற்கும் அபிஷேகித்ததற்கும் காரணமே நீ அந்நிய பாஷை பேசி குதிக்கிறக்கில்ல. ஹலோ, அழகா பேசுறதுக்குல்ல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ரொம்ப நல்லவர்க்கா சொல்லிக்கிட்டே உன் வளையல உருவி வாழுவ. இந்த ஆவிக்குரிய பேச்சு எந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்குதோ அங்க கிரிய சுத்தமா இருக்காதுன்றத சபை முழுசு புரிஞ்சுக்கோங்க. அக்கா, அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா அண்ணே அப்படின்ட்ட பிரச்சனை இல்லை. அக்கா நல்லா இருக்கீங்களா? ப்ராப்ளம் இல்லை. அக்கா, இன்னைக்கு உங்களை பார்த்தா என்னன்னே தெரியல, முகத்துல ஒரே வெளிச்சமா இருக்கு. யாரு இந்த அக்காக்கு? முகமே பிரகாசமா இருக்குக்கா. அப்படியே உங்க முகத்துல தேவ மகிமை பிரகாசத்தை அப்படியே பார்க்கறதுக்கான்னு சொல்லவே ஜாக்கிரதை. கழுத்து இருக்க தாலி கூட போனா கூட ஆச்சரியப்படுறதில்ல. குமாரனே, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு நீங்க வந்து நிக்கும் போது கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா ஜாக்கிரதையாரு பேசிட்டு இருக்கும் பொழுதே பாக்கெட்ல கை விட்டு பரிசு எடுத்துருவாங்க. பக்கத்துல வீட்டம்மாவை எப்பொழுதுமே வச்சிருங்க. ஒரு அறை விட்டான்னா அவன் 4 அடி போய் விடணும். அந்த மாதிரி பேசிக்கிட்டே கை விட்டுருவாங்க. இந்த ஆவிக்குரிய பேச்சு ரொம்ப பேசுற இடத்துல கிரிய இருக்காது. கிரிய இருக்கிறவங்க ரொம்ப பேசவே மாட்டாங்க. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது எங்க சர்ச்சில் ஒரு அம்மா தான் ட்ரம் அடிக்கும். அந்த காலத்துல வெறும் ட்ரம் தானே. எங்களுக்கு பேடு ஏது, எங்களுக்கு கீபோர்டு ஏது, ஏன்னா அந்த காலத்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும். சரியெல்லாம் ஏது, கிட்டார் ஏது, எல்லாம் இந்த ட்ரம் மாதிரி ஒரு பெரிய ட்ரம் இருக்கும். இந்த மொராக்கோஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஜல்லு 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 ஜல்லு, அது டாமரி. இது 3 தான் எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட். சாம்சன் ட்ரம் அடிப்பான், நான் டாமரி அடிப்பேன். எங்க அப்பா வந்து மொராக்கோஸ் அடிப்பாங்க. அதுக்கும் எங்களுக்கு அடிக்க தெரியாது. முன்னாடி ஒரு அம்மா தான் அடிக்கும். ஒரு அம்மா தான் ட்ரம் அடிக்கும். டம்மு டம்மு டம்மு. அந்த அம்மாக்கு நினைப்பேன்னா அந்த அம்மா அடிக்கிற அடியில தான் ஆவியானவரே இறங்குறான்னு அந்த அம்மாக்கு நினைப்பு. அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும். எத்தனாவில் புது பாட்டு எத்தனை சூதருகிறா. அந்த அம்மா என்கிட்ட பேசும்போது
பிரதர் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கு. அடப்போடி, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் சந்தோஷமா. புருஷன் ஓடிட்டான். எப்படி இருப்பான் அவ கூட? ஓடிட்டான். புருஷன் இல்ல, தனியா தான் இருக்குது. அது என்கிட்ட எல்லாம் வந்து பேசும். பிரதர் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் கிருபையில. அல்லேலூயா. நீ நெருங்கி வர நெருங்கி வர நான் ஒதுங்கி ஒதுங்கி ஓடறேன். இது நான் புதுசா கண்டுபிடிச்ச பாட்டு. இந்த ராகத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாட்டை அடுத்த வாரம் எழுதிடலாம். நீ நெருங்கி வர, ஆஹா நெருங்கி வர, நீ நெருங்கி வர, ஒதுங்கி ஒதுங்கி ஓடற, ஒதுங்கி ஒதுங்கி ஓடற, ஒதுங்கி ஒதுங்கி ஓடற. ஓ பார்வையே, ஓ பார்வையே சரியில்லையே, கள்ள பார்வை நொல்ல பார்வை கவந்து கவந்து இழுக்குது, கவந்து கவந்து இழுக்குது. அடப்போடி. அண்ணன் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் இருக்கிறோம்மா. தனியாவா வந்திருக்கீங்க? இப்ப பொண்டாட்டியோடய வருவாங்க. நான் இன்னும் கல்யாணம் இப்படியே தான் பேசணும்மா. பாஸ்டர் பாஸ்டர் என்ன பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? அது என்ன இப்படி வளையுது? நான் நினைக்கிறேன் அந்த அன்னைக்கு அந்த சர்ப்பம் வஞ்சித்ததுனால அந்த அந்த உடம்பு வளைவெல்லாம் அப்படி மாறிடுச்சு நினைக்கிறேன். ஆம்பளைக்கு அப்படி வளையறது இல்லைல்ல. இது பாருங்க இப்படி வளையும் பாருங்க. நல்லா இருக்கீங்களா? அக்காலாம் நல்லா இருக்காங்களா? பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்க? இப்படி வளைஞ்சு 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 அது ஏன் அப்படி தெரியல. நல்லா இருக்கீங்க? இதுதான் கடைசியில பார்த்தா ஒரு நாள் நாங்கெல்லாம் வெளியே பாஸ்டர்ல நின்று பேசிட்டு இருக்கிறோம். ஒரு 4 ஆம்பளைங்க எல்லாம் வராங்க. நிச்சயமா சண்டைக்கு வராங்க தெரியுது. அங்கிருந்து கட்டிக்கிட்டே வரானுங்க. அது கேக்குறாங்க, என்ன சார் என்ன சார் யாரை வச்சு சார் உங்க சர்ச்சில் வச்சு பாட்டு பாடிட்டு நம்ம கொட்டெல்லாம் அடிக்கிறீங்க? நம்ம தான், எனக்கு தெரியல. அந்த அம்மா தான். ஏன் என்னன்னு கேட்டோம். என்ன சார் அந்த அம்மா வச்சு அடிக்கிறீங்க? நீங்க வீட்டுக்கு வந்து பாருங்க சார், அப்பதான் சார் தெரியும். ஒரு சத்தம் போட்டு ஜெபம் பண்றாங்க. சார் ஜெபிச்சா விட்டுருவோம் சார். ஏன் சத்தம் போட்டு பாட்டு பாடுறோம் சார்? காலையில் 5 மணிக்கு சார், 5 மணிக்கு எழுப்புறோம் சார். அப்படி பண்ணா விட்டுருவோமே சார். என்னையா சொல்லுங்க ஐயா? சார் எங்களுக்கு 10 வீடு சார். 10 வீட்டுக்கு ஒரே பைப்பு தான் சார். அந்த பைப்புல 9 வீட்டுல இருக்க ஆம்பளைங்க தான் சார் வருவோம். இவ ஒருத்தி தான் பொம்பளை வருவா சார். சார் அவ சொல்ற கெட்ட வார்த்தைய நாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல சார். புது புது கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லி திட்டுறா சார். நீங்க அவளெல்லாம் அடிக்க விடாதீங்க சார். யார் அவங்கள? கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்துக்கள் சொல்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருந்தால் உன் தயவு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகும். சொல்லு எல்லாரும் அல்லேலூயா. பாருங்க இப்படி நம்ம அடிச்சுட்டு டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். சில சமயம் இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு ஆவியில் அரைச்சு இதை கவனிக்காது. அப்படி எப்படி குதிச்சு குதிச்சு மேல இடிச்சிடும். டங்கு டங்கு அடிச்சு டங்கு அப்படி அடிச்சு மாதிரி டங்கு அதோ அது உட்காந்து அழுதுட்டு இருக்கும். பாசிக்காப்ப ஏன் அழுகுறாங்க? முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் நன்றாய் இருந்தால், நான் சொல்றேன், சம்பந்தமே இல்லாத மனுஷர் எல்லாம் உன் மேல் தயவு வைக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் கண்களை உன் பக்கமாய் திருப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. நல்ல கம்பீரம் அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா ஒன்னு சொல்றேம்மா, கொஞ்சம் தயவுசெய்து கவனிச்சுக்கோங்கம்மா. ஆண்டவர் உன்னை அபிஷேகித்ததும்
ஆண்டு உன்னை ரட்சித்ததும் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய குணம் மாற. பகல் பா சொல்லுங்க, உன்னை ஆண்டவர் ரட்சித்தத உன் குணத்தை மாத்துறதுக்கு தான் சொல்லுங்க. இப்படி கையாட்டிட்ட போதுமா? சொல்லுங்க, வாய் தருது. உன்னை ரட்சித்ததே உன் குணம் மாத்துறதுக்கு தான். இனிமேல் புருஷனை அடிக்காத. அல்லேலூயா சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, ஓஹோ உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா சொல்லுங்க, இயேசு நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் தாரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் தாரும் இயேசு நாயகா. ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உன்னை ரட்சித்ததும் உன்னை அபிஷேகித்ததும் ரட்சிக்கப்பட்டேன் அபிஷேகப்பட்டேன் என்று சொல்வதற்காக அல்ல, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக. இந்த அக்காட்டெல்லாம் முதல்ல பேசுனா பேசவே முடியாது, பயங்கரமா பேசுவாங்க. ஆனா இப்போ என்ன பேசினாலும் அமைதியா இருக்காங்க அப்படின்ற சாட்சி வெளியில வந்ததுன்னா கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் தயவை தேவன் பெருக செய்வார். முதல் இலவசமாய் தயவை பெறுகிறாய், உன் கிரியையினாலே அதை பெருக செய்கிறாய். இப்ப என்ன தெரியுமா, தேவ தயவு உனக்கு என்னத்தை உண்டாக்குதுன்னா மனுஷனுடைய கண்களிலே தயவை உண்டாக்குகிறது. Praise the Lord. நிறைய இருக்கான டைம் இல்ல. எஸ்தர் 9 அதிகாரம் எஸ்தர் 2:9 வாசிங்க. அந்த பெண் அவன் பார்வைக்கு, அந்த பெய்யா என்னது, அந்த பெண், அந்த பெய்னா பெண்ணா, சரி, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. 17 ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும், எல்லாம் சொல்லுங்க, சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு, சொல்லுங்க சகல ஸ்திரீகளை பார்க்கிலும், சத்தமா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்றேன். தேவ தயவு உங்கள் மேல் இருந்தால் தேவன் ராஜாக்களுடைய கண்களில் கூட உனக்கு தயையை கர்த்தர் உண்டாக்கி தருவார். நல்ல கைது, நல்ல சந்தோஷமா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல உற்சாகம் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த தயவு உங்களுக்கு வரப்போகிறது. கர்த்தர் தயவை கர்த்தர் தரப்போகிறார். நீ போகிற இடங்களில் உங்கள் முகத்தை பார்த்தால் அவர்கள் உங்கள் மேல் ஒரு பிரியம் உண்டாகி அவர்கள் உங்களுக்கு தயவு செய்வார்கள், உங்களை தேடி வருவார்கள். உங்கள் முகம் அவருடைய இருதயத்திற்கு பிரியமாய் இருக்கும். கர்த்தர் தயவை கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கவனி, கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன்.
எல்லா ஸ்திரீகளை பார்க்கிறோம். எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களில், ஏகாயுடைய கண்களில், யோசேப்புக்கு போத்திபாருடைய கண்களிலே, சிறைச்சாலை தலைவருடைய கண்களிலே, ராஜாவுடைய, எங்க போனாலும் தயவு. என்ன காரணம்? என்ன காரணம்? தேவன் 127 தேசத்துக்கு அவளை ராஜாத்திரியாய் மாற்றினதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்புவான். அவன் எழும்பும் பொழுது தன் ஜீவனையும் பாராதபடி அர்ப்பணிக்கிற ஒருத்தி எனக்கு தேவை. தான் கொடுத்த நன்மைக்காக அல்ல, கொடுத்தவரை முதலாவது வைத்து கொடுத்த நன்மையை அற்பமாய் எண்ணி தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு தீர்ந்தால் அவள் மூலமாய் 127 தேசங்களில் இருக்கிற என் ஜனத்தை காப்பேன் என்று கர்த்தர். இப்ப எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? நான் கேக்குறேன், ஏமா ஒழுங்கா ஆராதனைக்கு வந்துருந்தீங்களாமா, ஏமா நீங்க வரதில்ல? சார், இப்ப எனக்கு இருக்கிற போஸ்டிங் கவர்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான போஸ்டிங். நான் ஆராதனைக்கு வர்றேன்னு தெரிஞ்சா ஒருவேளை என் வேலையே கூட போனாலும் போயிடும். நான் ஏன் சொல்றேன், என் மகளே நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. அந்த போஸ்டிங்க பார்க்காத, அதை கொடுத்தவரை பாரு, அவர் அதை விட பெருசா உனக்கு தருவாரு. நல்லா இல்லையா? என்னைக்கு எப்படி மாற போறீங்க நீங்க? என்னைக்கு எப்படி மாற போறீங்க நீங்க? கொடுத்ததை அல்ல, கொடுத்தவரை. ஏன் வரல? இல்ல, என்னோட பேரை அங்க புக் பண்ணி வச்சிருக்கேன். கவனிங்க, என் பேரை அங்க நான் என்ன சொல்றது, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் என்னுடைய பேர் 3வது லிஸ்ட்ல இருக்குது. நான் இங்க வரது தெரிஞ்சா எனக்கு வேலை கிடைக்காம போயிடும். கர்த்தர் சொல்றாரு, நல்லா கவனிச்சுக்கோ. நீ மனுஷனை பார்த்து கண்ணில விழுவ. நீ மனுஷனுக்கு பயப்படாதபடி தேவனுக்கு பயந்தா அதை பார்த்து மேலானதை கொடுக்க என் தேவன் சர்வ வல்லவராய். ஆமென். உன்னுடைய நோக்கத்தை கர்த்தர் உன்மேல் தயவு வைப்பது, உன்மேல் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்து தயவை வைக்கிறார். நான் சொல்றேன், நீ கர்த்தர் உன்னை ஒரு கல்லூரியிலே ஒரு பேராசிரியராய் தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீ பேராசிரியராய் இருப்பதற்காக வைக்கல. அந்த பிள்ளைங்க இருக்கு பாத்தீங்களா, உன் கிளாஸ்ல 60 பிள்ளைங்க படிக்குது இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு உன்னை தகப்பனாய் அங்க வச்சிருக்கிறாரு, நற்செய்தியாளனாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரி தெரியும், நம்ம சபைக்கு தான் வராங்க. ஒரு 2000 பிள்ளைங்க படிக்கிறாங்க உங்க ஸ்கூல்ல. 2000 பிள்ளைகளுக்கும் ஒளிவு மறைவே இல்லாம கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமா அறிவிக்க சொல்லுவாங்க. ரத்தப்பழி இனிமேல் அவங்க மேல இல்ல, முழுசுமா செய்ய வேண்டிய செஞ்சிட்டாங்க. கர்த்தர் உன்னை ஒரு இடத்துல தேவன் அமர வைத்தால், ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தினால், உயர்வு பெரிதல்ல, அந்த உயர்வுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு, அதுதான் பெரிது. ஆண்டவர் உனக்கு ஒரு கம்பெனி கொடுத்திருந்தார்னா, நீங்க இப்படி சொல்லாதீங்க, கடினமான முயற்சி, ஏராளமான போராட்டம், ஓடி ஓடி உழைப்பு, தேஞ்சு தேஞ்சு போய் இவ்வளோ பெரிய கம்பெனிய ஐயோ கட்டி எழுப்புவதற்குள் நான் பட்ட பாடு சொல்லாதீங்க. அது தேவன் கொடுத்தார். எதற்கு கொடுத்தார்? உன் கீழே கர்த்தர் சில பேர் கொடுத்திருக்காங்கல்ல, அவங்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து உன் கம்பெனிக்கு அனுப்பிச்சிருக்காரு. எதுக்குன்னா, உன் மூலமாய் சம்பளம் வாங்குறதுல நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக் கொள்வதற்காக. நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. அவன் கேட்கிறானோ கேட்கலையோ, ஒத்துக்கிறானோ ஒத்துக்கலையோ, உனக்கு கவலை இல்லை. சொல்ல வேண்டியது கடமை, ரட்சிக்க வேண்டியது கர்த்தருடைய காரியம்.
அபிஷேகம் விட கர்த்தருடைய காரியம். நீ செய்ய வேண்டிய கடமை செஞ்சிரு. எஸ்தரே, உன் மேன்மையை பார்க்காத. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உனக்கு தயை வைத்து, ராஜா கண்ணில் தயை வைத்து உன்னை இந்த மேன்மையான ஸ்தானத்துக்கு நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் நிறுத்துறதற்கு காரணம், கர்த்தர் உன்னை கொண்டு தன் நாமத்தை மகிமைப்படுத்த, தன் ஜனங்களை காப்பாற்ற, யூத ஜனத்தை கர்த்தர் அழிவிலிருந்து விடுவிக்க என் தேவன் எஸ்தரே உன்னை உயர்த்தினார். Praise the Lord. ஹல்லேலூயா. பிள்ளைகளை படிக்கிறீங்க. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாஸ்டர். ஒருத்தி பேர் பாத்திமா, இன்னொருத்தி பேர் சுப்பிரமணி, சுப்பாத்தா, இன்னொருத்தி பேரு கார்த்திகா, இன்னொருத்தி பேர் கமலா, இன்னொரு பேர் விமலா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு சத்தியத்தை அவளை ஆண்டவர் பத்தி சொல்லி இருக்கிறியா? ஏதாவது நினைச்சுக்குவாங்களே. கர்த்தர் உனக்கு நண்பர்களை கொடுத்தது காரணமே ஒன்னே ஒன்ன சொல்லு, பிரசங்கெல்லாம் பண்ணாது. அன்பான என்னுடைய அன்பு ஃப்ரெண்டு சசிகலா, நீ நன்றாய் கவனித்துக்கொள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தால் 4 குதிரைகளை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு குதிரை வெள்ளை கலர், ஒரு குதிரை சாம்பல் நிறம், ஒரு குதிரை கருப்பு கலர், ஒரு குதிரை பிரவுன் கலர். இந்த கலருக்கு என்ன காரணம் என்றால், வெள்ளை என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது, சாம்பல் என்பது பரிசுத்தமும் பாவமும் கலந்து குறிக்கிறது. இதெல்லாம் நீ கதை விடாத. அங்க போய் ஒரே வார்த்தை சொல்லு, இயேசு உன்னையும் ரொம்ப நேசிக்கிறாருமா. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஏன் உனக்கு மனுஷ தயவை கர்த்தர் உண்டாக்கினார்? தேவன் ஏன் உன்னை உயர்த்தினார்? தேவன் ஏன் ஒரு ஸ்தலத்தில் கர்த்தர் உட்கார வைத்தார்? ஏன் அந்த தயவை கர்த்தர் கொடுத்தார்? ஒரு நோக்கத்திற்காய் கர்த்தர் கொடுத்தார். அந்த நோக்கத்தை உன்னை கொண்டு கர்த்தர் கட்டாயமாய் நிறைவேற்றி தீர வேண்டும். எப்ப தெரியுமா? கொடுத்ததை பார்க்காமல் யாரை பார்க்கணும்? நீங்க கொடுத்தவரை. Praise the Lord. அல்லேலூயா சொல்லுங்க. ஏய் கவனிங்களே, உன் கையில முதல்ல ஒரு சின்ன சாக்லேட் கொடுக்கிற அப்பா, அடி மெட்ராஸ் போய், எங்க பசங்க இருக்கானு ஐசக் மெட்ராஸ்ல, சென்னையில, தாம்பரத்துல ஒரு சபையில பேசிட்டு இருக்கிறான். மெசேஜ் கொடுத்துருக்கிறான் தாம்பரத்துல. பசங்க வந்த உடனே கேட்பானுங்க, டாடி எனக்கு என்ன வாங்கி வந்தீங்க? அப்போ அப்பா முதல்ல இத்தனோண்டு சாக்லேட் எடுத்து கையில கொடுக்கிறாரு. இந்த சாக்லேட் தானே எனக்கு வேணும், போங்க அப்படி சொல்லும் பொழுது தாப்புடைய இருதய வேதனைப்படும். அந்த பிள்ளைக்கு சாக்லேட் அல்ல, ஓடி வந்தது டாடியை கட்டி பிடிக்கும் பொழுது அந்த இன்பம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான இன்பம். வீட்டுக்காரு போயிட்டு வராரு இங்கிலாந்துக்கு. என்னங்க வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு என்னங்க வாங்கிட்டு வந்தீங்க? அப்படி இல்லை, அதோட ரொம்ப ஸ்பீடா பிடிச்ச கட 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 சத்தம் கேட்கும். அவரு அப்படி பிடிச்சிடக்கூடாது. அந்த இருதயம் கொடுத்ததை அல்ல, கொடுத்தவரை நீங்கள் நினைத்து உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றும் பொழுது மனுஷர் கண்களிலே கர்த்தர் உனக்கு தயவை உண்டாக்குவார். ஜெபம் இல்லாம எல்லாம் ஜெபிங்க. எல்லாம் முழங்கால் போடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you. எல்லாம் முழங்கால் போடு. Thank you Jesus. தேவ தயவு எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய தயவு எங்களுக்கு தேவை. ஆண்டவரே Jesus Lord. Hallelujah. உமது தயவால் மலை போல் நிற்கச் செய்தே, உம்மை விட்டு விலகி மிகவும் கலங்கி போனே. உமது தயவால் மலை போல் செய்தே, உம்மை விட்டு விலகி சாத்து ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடி, சாத்து ஆடை நீக்கி சந்தோஷத்தால் மூடினே. கர்த்தாவே சொல்லுங்க, உம்மை கையோக்கி எடுத்திட ரசமே, உம்மை கூப்பிட்டே என்னை
குணமாக்கினே. சபையா சொல்லுங்க, கர்த்தாவே போற்றுகிறேன் எழுந்தீரே. வானம் உங்களுக்காய் திறக்கப்படட்டும். தேவ தயவு உங்கள் மேல் வந்து இறங்கட்டும். எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களை தயை கிடைத்தது போல, ரூத்துக்கு போவாசுடைய கண்களை தயை கிடைத்தது போல, எந்த இடத்திலெல்லாம் நீங்க செல்றீங்களோ எல்லா மனுஷனுடைய கண்களில் கர்த்தர் உனக்கு தயை கிடைக்க செய்வாராக. கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் போவாசின் வயல்வெளியை உனக்கு தருவாராக. இதுவரை நீ பெற்று அனுபவிக்க முடியாத நன்மையினாலே என் தேவனாகிய கர்த்தர் உன்னை நிரப்புவாராக. உன் வாழ்வின் குறைகள் எல்லாம் என் ஆண்டவர் முற்றிலுமாய் நிறைவாக்குவாராக. உன்னுடைய தடைகள் போராட்டங்கள் மாறுவதாக. தேவ தயவினாலே உன் முகம் பிரகாசம் அடைவதாக. உன் இருள் வெளிச்சமாய் மாறுவதாக. உன் சாபம் மாறுவதாக. உன் வியாதி மாறுவதாக. உன் போராட்டங்கள் முற்றிலுமாய் ஒளிவதாக. கர்த்தருடைய வழி வாசலை திறப்பாராக. வனாந்தரத்தில் வழிகள் உண்டாவதாக. அவாந்தர வெளிகளில் ஆறுகள் உண்டாவதாக. கர்த்தருடைய செல்வ செழிப்பை தருவதாக. உள்ளத்தில் சமாதானத்தை தருவதாக. உன் குடும்பத்தின் எல்லைகளை விரிவாக்குவாராக. உன் சந்ததி மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவாராக. தேவ தயவு உன்மேல் பெருகுவதாக. கரங்களை தட்டி கம்பீரமாய் 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 ஆண்டவரே உம்முடைய தயவு கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய தயவு கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. படிக்க தயவு, ஜெயம் பெற தயவு, உயர்த்தப்பட தயவு, வெற்றி பெற தயவு, தயவை தாங்க, தயவை தாங்க, தயவை தாங்க. ஆண்டவரே நன்மை பெறுகிறாய் நீ. கட்டுகள் உடைகிறது. இந்நாள் வரை காணப்பட்ட தடை ஒழிகிறது. கர்த்தர் கட்டுகளை உடைக்கிறார். உன் வாஞ்சி கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். உன் மன விருப்பம் நிறைவேறுகிறது. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. பரிசுத்த பிதாவே, உம்முடைய தயவினாலே பர்வதத்தை போல எங்களை அசையாமல் நிற்க பண்ணுகிற தெய்வமே, பிள்ளைகளை, குடும்பத்தை, ஊழியத்தை, வியாபாரத்தை, வேலையை, பிள்ளைகளை, சரீரத்தை, ஆவி ஆத்துமாவை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவ தயவு இல்லாமல் நாங்கள் அசைக்கப்பட்டு போவோம். ஆண்டவரே தேவ தயவுக்காய் கெஞ்சுகிறோம். எங்களுடைய பர்வதத்தை அசையாமல் நிற்க பண்ணுவீராக. அசையாமல் நிற்க பண்ணும், அசையாமல் நிற்க பண்ணும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாற்றுங்க. கிருபை ஏராளமாய் பெருக செய்ய, நன்மை கிருபை பிள்ளை வாழ்க்கையில குறைவில்லாமல் பெருகுவதாக. வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. நாளுக்கு நாள் விருத்தி அடைவார்களாக. பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்பார்களாக. ராஜ தயவு உண்டாவதாக. பாதுகாப்பை தருவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பான பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.